நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள வந்துட்டு நீ சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் YOU யூ அப்படிங்கிறது நீ நீங்கள் ரெண்டு விஷயமும் குறிக்கும். தமிழில் நீ நீங்கள், இங்கிலீஷில் யூ. அதுதான் நம்ம நேற்று நீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த காஃபி குடிக்கிற அதை பார்த்தோம். இன்றைக்கி நீங்கள் நமக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேருக்கும் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் அது நமக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், நமக்கு கம்மி வயசாகவும் இருக்கலாம், நமக்கு மேலே நிறைய வயசாகவும் இருக்கலாம். இப்போ மரியாதை அப்படிங்கிற எல்லாத்துக்குமே யூ தான். நீங்கள் தினம் இப்போ 5-6 பேரை பார்த்து ஒரு அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் தினம் காஃபி குடிக்கிறீங்க, நீங்கள் என்னடானா காஃபிக்கு கம்மி காசாக போடுறீங்க, மாதம் மாதம் நீங்கள் பணம் கட்டுறீங்க, மாதம் தான் நீங்கள் காசு கொடுக்குறீங்க எங்கள் கேன்டீனில், ஆனால் நீங்கள் தினம் காஃபி குடிக்கிறீங்க. யூ ட்ரிங்க் காஃபி டெய்லி, நீங்கள் தினமும் காஃபி குடிக்கிறீர்கள். யூ ட்ரிங்க் காஃபி டெய்லி. நாங்களா காஃபியா அப்படின்னு கேட்டால் தான் இப்போ நீங்கள் இப்போ என்ன குடிச்சிட்ருக்கீங்க? காஃபி தானே குடிச்சிட்ருக்கீங்க. பாருங்கள், நீங்கள் இப்போ காஃபி குடிச்சிட்ருக்கீங்க, அது கூட மறந்து போயிட்டீங்களா? நீங்கள் இப்போ காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. யூ ஆர் ட்ரிங்கிங் காஃபி நவ். உடனே அந்த கேன்டீன் அம்மாக்கிட்ட ஒரு 5-6 பேர், அம்மா காஃபி கொடுங்க. இப்போ தானே குடிச்சிருக்க காஃபி, அதுக்குள்ளேயும் இன்னொரு காஃபியை கேட்குற மாதிரி இருக்குது. அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்க. அப்புறம் எங்களுக்கெல்லாம் எப்படி வியாபாரம் நடக்கிறது? அளவாக என்ன தான் நான் வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய உடல் நலன் அக்கறை கொண்ட ஒரு மனிதாபிமானம் உள்ள மனுஷி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் காஃபி குடிச்சிருக்கீங்க, திரும்ப காஃபி அடுத்தடுத்து குடிக்க வேண்டாம். இப்போ தானே காஃபி குடிச்சிருக்கீங்க, இன்னொரு தடவை எதுக்கு கேட்குறீங்க? வேணாம், கொடுக்கலாம் மாட்டோம். எங்களுக்கு வியாபாரம் ஆகட்டி பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டைலாக்னு வச்சுக்கலாம். இப்போ தான் நீங்கள் காஃபி குடிச்சிருக்கீங்க. யூ ஹாவ் ட்ரங்க் காஃபி ஜஸ்ட் நவ். நீங்கள் இப்போ தான் காஃபி குடிச்சு இருக்கீங்க. யூ ஹவ் ட்ரங்க் காஃபி ஜஸ்ட் நவ். குடித்து அப்படின்னா ட்ரங்க், இருக்கீங்கன்னா ஹேவ். சரி, அதுக்கப்புறம் இந்த கேன்டீன் அம்மா காண்டாராங்க, என்னடா நீங்கள் 5-6 பேர் சும்மா கதை பேசிக்கிட்டு ஒரு 10 நிமிஷமாக காஃபி குடிச்சிட்ருக்கீங்க, ஒரு சின்ன கப் காஃபியை 10 நிமிஷமாக காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. பாரு எத்தனை பேர் வெளியில் நின்றுட்டுருக்காங்க, அவங்கள காஃபி குடிக்க வேண்டாமா? சட்டு புட்டுன்னு குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் நீங்கள். எங்களுக்கு அப்புறம் எப்படி வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கலாமே. உங்களுக்கு சிச்சுவேஷன் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறப்ப இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷுங்கிறது நம்ம தனியாக படிக்கணும்னு இல்லை, பேச வந்துடும். யூ ஹாவ் பீன் ட்ரிங்கிங் காஃபி ஃபார் 10 minutes. 10 நிமிடங்களாக நீனா யூனா நீங்கள் எல்லாத்துக்குமே வரைப்போ இவங்க 5 பேர் 5 பசங்களை பார்த்து, நீங்கள் 10 நிமிஷமாக காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. யூ ஹாவ் பீன் ட்ரிங்கிங் காஃபி ஃபார் 10 minutes. ஸோ நீங்கள் அப்படின்னு வச்சு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட்டு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை லைக் பண்ணால் தான் உங்களுக்கு திரும்ப வரும். ப்ளேலிஸ்ட்லேயும் போடுறேன், பாருங்கள், பலனடையுங்க. தேங்க்யூ.